அனைவருக்கும் வணக்கம். நம்ம பொதுவாக திஷ்டி கழிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு முறை நம்ம இதில் இருக்கோம். அந்த திஷ்டி கழிக்கிறதுங்கிறது அவசியம் செய்யணும். ஏன்னா பொதுவாக நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் செய்யும் போதோ, இல்லை நம்ம வாழ்க்கையில் உயரும் போதோ, இல்லை நம்ம ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறம்போது அடுத்தவங்கள்ட்டேருந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீய ஒரு பார்வை, அந்த பார்வையினால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது தான் இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறோம். அந்த கண் திருஷ்டிங்கிறது இப்போ உள்ள அறிவியல் படி சொல்லணும்னு கேட்டால், நம்ம நெகட்டிவ் அப்படின்னா ஒரு ஆன்டி வைரஸ் மாதிரி நம்மளை முடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அப்போ அதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும். ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். கம்ப்யூட்டர்னால் அதை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். அந்த ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் போட்டுக்குவோம். ஆனால் நம்ம மனுஷங்களுக்கு நம்ம அதை எப்படி செய்யணும், எப்படி நம்ம அதுலேருந்து காப்பாற்றிக்கணும்னு அந்த காலத்துலேருந்தே சில முறைகள் இருக்குது. அதில் திருஷ்டி கழிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த உப்பு, மிளகாய் இதை வச்சு தலையை சுற்றி திருஷ்டி கழிப்போம். அதில் ஒரு முறை இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருஷ்டி கழிக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாருக்கு கழிக்க போகிறோமோ அதில் அவங்க கொஞ்சம் வயசானவங்க, வீட்டில் உள்ள வயது முதிர்ந்தவங்க யாராவது அந்த மிளகாயையும் உப்பையும் கையில் எடுத்துக்கிட்டு நல்லா நம்ம காது பக்கம், தலைக்கு மேலே உச்சந்தலையில் சுற்றக்கூடாது, காது பக்கமாக வலமிருந்த இடம் இப்படி ஒரு 3 சுற்று, இடமிருந்து வலமாக 3 சுற்று சுற்றணும். அந்த சுற்றிட்டு அதை வீட்டு வாசலில் எடுத்துகிட்டு போய் ஒரு கற்பூரம் வச்சுக்கணும். இதை எடுத்துகிட்டு போய் கற்பூரம் சுற்றி போடும்போது முக்கியமாக என்ன செய்யணும்னா, அந்த கற்பூரம் கொளுத்தி வச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். திருஷ்டியை கழிச்சதுக்கான அந்த ஒரு முழு வேலையான திருப்பி அந்த திருஷ்டியோடு நம்ம வந்துடக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வெறும் கையில் அந்த உப்பு மிளகாயை வச்சுக்கக்கூடாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் சிரட்டைன்னு சொல்லுவோம். தேங்காய்